ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நண்டு பொடி மாஸ், நண்டோட ஃப்ரெஷ் வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் கேட்ச்ன்ற இந்த வெப்சைட்டில் நாங்கள் இந்த மீட்டை ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்மளுக்கு அமுச்சு வச்சாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகு பொடிச்சது, கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து சோம்பு போட்டு, சோம்பு பொழிஞ்சதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு, இது கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும் வெங்காயம். நல்லா 2-3 வெங்காயம் வைக்கலாங்க இதுக்கு. ஏன்னா நான் 1/2 கிலோ மீட் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடியாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடிகள் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விடுங்க. நான் கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மீட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நல்லா வடிச்சிட்டு இந்த வெங்காயம் வணக்கணும் இல்லைங்களா, அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அப்புறம் போடுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து க்ரோஸாக பொடிச்சு அதை போட்டு அதுக்கு மேலாட்டம் கொஞ்சம் லெமன், இந்த ஸ்மெல்லெல்லாம் எடுத்துருங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேருங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைங்க. இது ஏற்கனவே நம்ம இந்த சுடு தண்ணியில் போட்டதுலேயே நல்லா வெந்துடும். ஈஸியாக குக் ஆகக்கூடியது தான் இந்த நண்டோட இது. அதுக்கப்புறம் மேலாட்டம் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி அது கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பரிமாற வேண்டியது தான். சுறா போட்டு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் ஏறக்குறைய இந்த நண்டு பொடி மாசம். இந்த ரெசிப்பியை புதுமையான இந்த ரெசிப்பியை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இவங்கக்கிட்ட நிறைய ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்லாம் நிறைய இருக்குது, வாங்கி பயன்பெறுங்க. தேங்க்யூ.